ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிபல்ஸ். இன்றைக்கி தமிழில் ரீமேக் பண்ண பிளாக் பஸ்டர் மூவிஸ் எதெல்லாம் வந்துட்டு நினச்சபடி போல் இல்லை ஃப்ளாப் லிஸ்ட்டில் வந்துச்சு அப்படின்ற 15 மூவிஸோட லிஸ்ட் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், கீப் சப்போர்ட்டிங். ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற படம் அத்தனப்படை. இது 2005 வந்துட்டு கல்யாண் ராம் வந்துட்டு நடிச்சிருந்தார். அங்கே பெரிய பிளாக் பஸ்டர். அந்த படத்தோட ரீமேக் தான் வந்துட்டு ஆதி. இந்த படத்தை ரமணா டைரக்ட் பண்ணியிருப்பார். ரமணா வந்து திருமலை, சுல்லான் இந்த படங்கள்லாம் வந்துட்டு டைரக்ட் பண்ண டைரக்டர் தான் வந்து ரமணா. ஆதியும் எதிர்பார்த்த அளவுக்கு போல். இதுக்கு அடுத்தது வந்தது தான் போக்கிரி, மிகப்பெரிய வெற்றியாக இருந்துச்சு. அடுத்ததாக பார்க்க போகிற படம் வந்துட்டு 2005 ரிலீஸ் ஆன கன்னட படமான ஜோகி. இது வந்து சிவராஜ்குமார் நடிச்சிருப்பார். பெரிய பிளாக் பஸ்டர் மூவி. அந்த படத்தோட வந்துட்டு ரீமேக் தான் வந்து 2007 பரட்டை என்கிற அழகு சுந்தரம் தனுஷ் நடிச்சிருந்தார். இதை டைரக்ட் பண்ணியிருந்தது வந்துட்டு சுரேஷ் கோபி. இவர் வந்துட்டு பாஷா அந்த மாதிரி வெற்றி படங்களில் இயக்கிய டைரக்டர் தான். எதிர்பார்த்த வெற்றியை போலனாலும் வந்துட்டு அந்த டைமில் பாக்ஸ் ஆஃபீஸில் வந்துட்டு இது வந்துட்டு ஒரு ப்ராஃபிட்டபிள் மூவி அப்படின்ற மாதிரி டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க. அடுத்ததாக பார்க்க போகிற படம் வந்துட்டு மெயின் ஹூனா. இது வந்துட்டு ஒரு ஹிந்தி மூவி. ஷாருக் கான் நடிச்சிருப்பார். இந்த படத்தோட தழுவல் தான் வந்துட்டு ஏகன்னு வந்துட்டு அஜித் சார் நடிப்பில் வந்துட்டு ரிலீஸ் ஆகிருக்கும் 2008. இந்த படத்தை ஃபஸ்ட் டைம் வந்துட்டு ராஜ்சுந்தரம் டைரக்ட் பண்ணியிருப்பார். இந்த படத்தோட கெட்டப்லாம் வந்துட்டு நிறைய வரவேற்பை பெற்றது. பட் ஆனால் வந்துட்டு உள்ளே இருந்த சில கேப்ஸ், நார்மல் ஃபார்முலா எல்லாமே ஒர்க் அவுட் ஆகாதனால வந்துட்டு மிக்ஸ்டு ரிவ்யூவில் வந்துட்டு படம் முடிஞ்சிருச்சு. அடுத்ததாக பார்க்க போகிற படம் 2009 ரவி தேஜா நடித்த கிக். இந்த படத்தை தான் வந்துட்டு தில்லாலங்கடின்னு ஜெயம் ரவி வந்துட்டு நடிச்சிருந்தார். 2010 ரிலீஸ் ஆயிருந்துச்சு. எம் ராஜாவோட ரீமேக் ஃபார்முலா வந்துட்டு கண்டினியூஸாக ஒர்க் ஆகிட்டு இருக்கும்போது தான் இந்த படம் தான் வந்துட்டு ஒரு சின்ன தடுமாற்றத்தை கொடுத்துச்சு அவங்களுக்கு. அதுக்கு அடுத்தது தான் வந்துட்டு தனி ஒருவன் படத்தை வந்துட்டு ஸ்கிரிப்ட் எழுதி மூவ் பண்ண ஆரம்பித்தார். இது 2010 ரிலீஸ் ஆன டிபங்க். இது வந்துட்டு சல்மான் கான் நடிச்சிருப்பார். இதோட ரீமேக் தான் வந்து 2011 ரிலீஸ் ஆன ஒஸ்தி. இந்த படத்தை வந்துட்டு தரணி இயக்கியிருப்பார். தரணியோட கம்பேக் மூவியாக இருக்குன்றது நிறைய பேர் எதிர்பார்த்துருந்தாங்க. ஏன்னா தில் தூள் வந்துட்டு பெரிய ஹிட்டாக இருக்கும்போது வந்துட்டு பெரிய கேப்க்கு அப்புறம் வந்து இந்த படம் அவர் வந்துட்டு பண்ணும்போது வந்துட்டு இந்த படம் ஒரு வெற்றி படமாக அமையுன்றது நிறைய பேர் பார்த்தாங்க. பட் சில காரணங்களுக்கெல்லாம் இந்த படமும் அந்தளவுக்கு வெற்றி பெறாத படமாக முடியும். 2012 அல்லு அர்ஜுன் நடித்த ஜூலை. இந்த படத்தோட ரீமேக் தான் வந்து பிரசாந்த் வந்து சாகசம்னு 2016 பண்ணியிருப்பார். இதுவும் பிரசாந்துக்கு ஒரு கம்பேக் மூவியாக இருக்கும் அப்படின்றத எதிர்பார்த்த சூழ்நிலையில் இந்த படமும் அந்த அளவுக்கு வந்துட்டு போகலை. 2016 சிவலிங்கா. கன்னடத்திலும் சிவலிங்கா தான், தமிழ்லையும் சிவலிங்கா தான். அதுலேயும் வந்து சிவராஜ்குமார் நடித்து பெரிய ஹிட்டான படம். இங்கே வந்துட்டு லாரன்ஸ் நடிச்சிருந்தார். பி வாசு டைரக்ட் பண்ணியிருந்தார். இந்த படமும் வந்துட்டு பார்க்கும்போது வந்துட்டு இதுக்கு முன்னாடி அவங்க பண்ண காம்பினேஷனில் இல்லை லாரன்ஸ் நடித்த படங்கள்லேயே வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு சூப்பர் நேச்சுரல் அந்த மாதிரி வந்துட்டு ஒரு கான்செப்ட் தான் இந்த படத்துலேயே வந்துட்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது 2013 ரிலீஸ் ஆன ஸ்பெஷல் 26. இந்த படத்தோட அக்ஷய்குமார் நடிச்சிருப்பார். இந்த படத்தோட ரீமேக் தான் 2018 ரிலீஸ் ஆன தானா சேர்ந்த கூட்டம். இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருப்பார் சந்தோஷ் சிவன். இந்த படம் வந்துட்டு மிக்ஸ்டு ரிவ்யூஸில் போச்சு. பட் ஆனால் வந்துட்டு ஓரளவு கலெக்ஷன் வந்ததாக வந்துட்டு பாக்ஸ் ஆஃபீஸில் ரிப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்தா பார்க்க போகிறோம் 2015 ரிலீஸ் ஆன டெம்பர். ஜூனியர் என்டிஆர் நடிப்பில் வந்து அங்கே பெரிய ஹிட்டு. அதே படத்தை வந்துட்டு அயோக்கியா அப்படின்னு சொல்லிட்டு விஷால் நடிச்சிருப்பார். இந்த படமும் வந்துட்டு மோர்லெஸ் வந்துட்டு அந்த படத்தை நிறைய மேட்ச் பண்ணியிருப்பாங்க. கிளைமேக்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். பட் அங்கே ஹிட்டான அளவுக்கு வந்துட்டு இங்கே அந்த படம் வந்துட்டு ஹிட் ஆகலை. அடுத்து 2013 பவன் கல்யாண் நடித்த வந்துட்டு அந்தரிக்கு தாரிடு. இந்த படமும் வந்துட்டு அங்கே வந்துட்டு இந்த படத்துக்கான நிறைய வரவேற்பு இருந்துச்சு. அது அந்த படத்தோட ரீமேக் தான் வந்தா ராஜாவாக தான் வருவேன். இது சுந்தர் சி கூட வந்துட்டு சிம்பு நடிக்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண படம் இது. பட் இந்த படமும் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி படத்தில். ரீசன் வந்துட்டு இந்த படம் வந்துட்டு அதுக்கு முன்னாடி வந்த ஆம்பளை படம், இந்த ஃபேமிலி ட்ராமா மாதிரியே வந்துட்டு இந்த படம் இருக்கிறதுனால வந்துட்டு ஒரு பெரிய வந்து வரவேற்பு பெறலை. அதுக்கு அடுத்ததாக வந்துட்டு அர்ஜுன் ரெட்டி 2017 வந்துட்டு ரிலீஸ் ஆன படம். அதே படம் வந்துட்டு துரு விக்ரம் வந்துட்டு 2019 ஃபஸ்ட்டு பாலா டைரக்ட் பண்ணார். அப்புறம் சில காரணங்களுக்காக வந்துட்டு அதை ரிலீஸ் பண்ணாங்க, திருப்பி எடிட் பண்ணாங்க. அந்த மாதிரி பல சர்ச்சைகளுக்கு அப்புறம் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் எதிர்பார்த்த வெற்றி பெறலை. அடுத்த பார்க்க போகிறோம் 2021 கன்னடத்தில் ரிலீஸ் ஆன வந்துட்டு கபடதாரி. 2 லாங்குவேஜ்லேயுமே ஒரே நேம் தான் இந்த படம். அது வந்துட்டு நம்ம தமிழில் வந்துட்டு சிபிராஜ் நடிச்சிருப்பார். இந்த படமும் வந்துட்டு இதுலேயே வந்துட்டு நட்டி வந்து ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் பண்ணியிருப்பார். அதுவும் நல்லாயிருக்கும். பட் எதிர்பார்த்த வெற்றி பெறாத படத்தில் இதுவும் வரும். அடுத்த பார்க்க போகிற படம் 2019 ரிலீஸ் ஆன வந்து ஏஜென்ட் சாய் ஸ்ரீனிவாஸ். இந்த படம் வந்துட்டு எப்படி சொல்கிறதுனா தெலுங்கில் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த படம். பட் தமிழில் வரும்போது வந்துட்டு அந்த எசன்ஸ் மிஸ்ஸிங், அந்த கம்ப்ளீட்டாக வந்து அந்த கிரிப்பிங் வந்துட்டு இந்த படத்தில் கம்ப்ளீட்டாக ஏஜென்ட் கண்ணாயிரத்தில் வந்து மிஸ் ஆகிருந்துச்சு. ஸோ அதனால் எதிர்பார்த்த வெற்றி இந்த படம் பெறலை. கடைசியாக பார்க்க போகிற படம் 2017 ரிலீஸ் ஆன முஃப்டி.
இது வந்துட்டு சிவராஜ்குமார் வந்து நடிப்பில் ரிலீஸ் ஆகி பெரிய வெற்றியை பெற்ற படம் தான். அது சிலம்பரசன் வந்துட்டு 10 தலைன்ற மாதிரி இங்கே நடிச்சிருப்பார். இதுவும் எதிர்பார்த்த வெற்றியை பெறாத படம். இதில் நீங்கள் பார்த்ததில் இந்த படம்லாம் எனக்கு நல்லா இருக்கும், பட் வெற்றி பெறலன்றதுக்காக நல்லா இல்லாத படம் இல்லை அப்படின்ற மாதிரி எதனால் லிஸ்ட் இருந்தாலோ, இல்லை நான் கொடுத்துருக்க லிஸ்ட்டில் இல்லை இந்த படம்லாம் வந்துட்டு மிஸ் ஆகிருக்கு அப்படின்றது இருந்தாலும் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங்.